அண்மை செய்தி மதுரை மருத்துவக் கல்லூரியை தேர்தல் பணி வாக்கு எண்ணிக்கை மையமாக பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கு. இது தொடர்பாக மேலும் விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி, இந்த வழக்கு குறித்தான முழுவதும். மதுரை மருத்துவக் கல்லூரியை தேர்தல் பணியின் போது வாக்கு எண்ணிக்கை மையமாக பயன்படுத்த தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் மருத்துவ மாணவர்களின் வகுப்புகள் நடைபெற்று வரும் இந்த நிலையில் இதை தேர்தல் பணிக்கு பயன்படுத்தக்கூடாது என மருத்துவக் கல்லூரி டீன், மருத்துவக் கல்லூரியின் முதல்வரே வாக்கு எண்ணும் மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக மதுரை மருத்துவக் கல்லூரியை தவிர்த்து வேறு கலை அறிவியல் கல்லூரிகளிலேயோ அல்லது வேறு இடத்தையோ வாக்கு எண்ணிக்கை மையமாக பயன்படுத்த தேர்வு செய்யலாமா எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு அரசு தரப்பு பதில் உரிய முடிவு எடுத்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மேலும் மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர் சங்கம் சார்பாக ராஜா முகமது என்பவர் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் மதுரை மருத்துவக் கல்லூரி பிரபலமானது. இதில் 4000க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் எந்த தேர்தல் நடந்தாலும் மதுரை மருத்துவக் கல்லூரி முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. மருத்துவக் கல்லூரியில் தங்கி இருக்கும் அந்த விடுதி பகுதி கூட காவலர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படுகிறது. 3 மாதத்திற்கு முன்பாகவே மதுரை மருத்துவக் கல்லூரி தேர்தல் ஆணையத்தின் பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைப்பதற்கான அந்த அறைகள் இதெல்லாம் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன. இதன் காரணமாக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு வகையான மருத்துவ ஆய்வகங்கள் மற்றும் வகுப்பறைகளுக்கு செல்வதில் பெரும் சிக்கல்கள் ஏற்படுகிறது. எனவே இந்த விஷயத்தில் அரசு தலையிட்டு, அதாவது தேர்தல் பணிகளை வேறு மையத்திற்கு இடமாற்றம் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும். நீதிமன்றம் தலையிட்டு இந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மதுரை மருத்துவக் கல்லூரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடத்த முடிவு செய்யப்பட்டு உள்ளது என தெரிவித்தார். இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மதுரை மருத்துவக் கல்லூரியை தவிர்த்து வேறு கலை அறிவியல் கல்லூரிகள் அல்லது வேறு இடம் எதையாவது ஒன்றை தேர்வு செய்யலாம். மருத்துவ மாணவர்கள் வகுப்புகள் நடைபெறுகிறது. மேலும் மருத்துவக் கல்லூரி முதல்வர், மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வரே வாக்கு எண்ணும் மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். எனவே இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு அரசு உரிய முடிவு எடுத்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.